அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும். ஒவ்வொரு தாய்மார்களும் துவா செய்யுங்க. ஒன்றும் இல்லாத புள்ள கூட உயர்ந்த இடத்துக்கு போயிடுவான். இன்னைக்கு குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிறது என்னது? புகாரிங்கிற கிதாப். அந்த புகாரி இமாம் பிறக்கையில் கண்ணு தெரியாமல் பிறக்கிறாங்க. கண்ணு தெரியாத கண் குருடராக பிறக்கிறாங்க. அவங்க தாய் தஹஜ்ஜுதில் எழுந்து தொழுகிறாங்க. தொழுதுட்டு அழுது 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 அல்லாஹ்விட்ட அவங்களுடைய கண்ணை வாங்கி கொடுத்தாங்க. யாரு? இன்னைக்கு புகாரி இமாம் உலகம் ஒட்டுமொத்த இடத்திலும் பேசப்படுகிறாங்க. புகாரி கேள்விப்படுறோமா இல்லையா? அந்த புகாரி இமாம் பிறக்கையில் கண்ணு குருடா பிறக்கிறாங்க. எதனால கண்ணு வந்துச்சு? அவங்களுடைய தாய் தஹஜ்ஜுதில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் அழுது 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 அவர்களுடைய கண்ணை வாங்கி கொடுத்தார்கள் என்றால் அது போன்ற தாயாக நாம இருக்கணும். என் பிள்ளைக்கு படிப்பு வரலையா? என் பிள்ளைக்கு ஓதுதலை வரலையா? என் பிள்ளையுடைய வாழ்க்கை நாசமாக இருக்குதா? நாம் எழுந்திருச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். தாய் தந்தையினுடைய துவாவை எல்லாம் தட்டுவதில்லை. நீங்கள் இப்போ கேட்குற துவா எழுதி வச்சுக்கிறீங்க, அது எப்போ வேண்டாலும் நடக்கலாம். உங்கள் பிள்ளைய பார்த்து நீ நாசமாக போன்னு சொன்னால் என்னைக்காச்சும் ஒன்றா நாசமாக போயிடுவான்.